நம்ம இப்போ ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். என்னதுன்னா பிரெயின் ராட் மோட்டார் சைக்கிள் சிமுலேட்டர் கேம். இந்த கேம் வந்து நல்லா இருக்கும்ல, நல்லா ப்ளே பண்ணி பாருங்கள், உங்கள் இஷ்டம். நல்லா ஜாலியாக இருக்கும், விளையாடுங்க. அடுத்து கேமுக்குள்ளே போனால் கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு, வேன்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு. நல்லாயிருக்கும் இந்த கேம், விளையாடுங்க. நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், விளையாடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் கொஞ்சமாச்சு இந்த கேம் முன்னேறும். விளையாடுங்க, நல்லாயிருக்கும் இந்த கேம். இப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கேம் பர்சனலி. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா நான் ஒரு வாட்டி தனியாக கிளிக் பண்ணிட்டு ஒன்றா தான் அது ஆட்டோ ரொட்டேட் ஆன் பண்ணிட்டு அதுதான் கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் கேமு, நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, ஆன் ஆஃப் பண்ண ஆன் எதுக்குன்னா ஸ்பீடு வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்பீடுக்கு வரும். இதில் வந்து நீங்கள் காயின்ஸ் வேணால் பை பண்ணிக்கலாம். ஆன் கொடுத்துருங்க, நீங்கள் அப்கிரேட் பண்ண ஸ்பீடு வரும். நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரோப்ளக்ஸ் கொடுத்து. ஜி வந்து ஜம்புக்காக. இப்போ இங்கே வந்து ஜி பட்டன் கொடுத்தோன்னா இந்த இடத்துல ஆன் போட்டு இது அப்பத்துலேருந்தேன்னு தொல்லை கைஸ், ஏன் தான் இப்படி ஆகுது தெரில. ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும் விளையாடு. நான் ஜெயிலையும் விளையாடுவேன் அந்த கேம் தான். எப்போதுமே நான் அந்த கேம் தான் விளையாண்டுருப்பேன். ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். நீங்கள் வேணால் விளையாடுங்க, ஜாலியாக இருக்கும். இந்த பாருங்க, டே நிறுத்திங்களே, நல்லா இருக்கா, நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி தான் கைஸ், நல்லாயிருக்கும் இந்த கேமு. அந்த கூட நீங்கள் ஓடலாம், டும்னு ஓட்டிருக்கலாம். சரிங்களா மாசா, நல்லா இருக்க. அது மாதிரி தான் நான் ஓடுவேன் எப்போதுமே. ஜாலியாக இருக்கும் கேம். ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறது. அப்புறம் அப்கிரேட் பண்ணி ஜாலியாக இருக்கும், ஜம்ப் பண்ணி குச்சி போயிட்டுருக்கலாம். கொஞ்சம் இந்த கேம் கொஞ்சம் டஃப்பு தான், ஆனால் முடிச்சிட்டிங்கன்னா சேலஞ்சிங்காக இந்த கேம் இருக்கும். இல்லை ஏன்னாடியாவது இருந்துச்சு, இல்லைனா தோற்றுருவோம். நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோலேஷன் தான் அந்த கேமில் மெயினே. இதில் இந்த மாதிரி கண்ட்ரோல்லாம் யாருக்கும் இப்போ பண்ண தெரியலனா இந்த கேம் கண்ட்ரோல் பண்ணி கற்றுக்கோங்க. ஏன்னா இந்த கேமில் நிறைய கண்ட்ரோல் விஷயம் பண்ணலாம். இப்போ டக்குன்னு இது போய்ட்டு ஆன் ஆஃப் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி நிறைய கண்ட்ரோல் இது பிசியில் ப்ளே பண்ணுறவங்க அந்த மாதிரிலாம் விளாண்டு பாருங்கள். இந்த கேமை கொஞ்சம் கண்ட்ரோல் இதுவாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃபோனில் ஏதாவது கேம் விளாட்றீங்கன்னா அது விளாண்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆர்பிஜி கேம் அந்த மாதிரி நல்லா ஃபேமஸான ஃபைட்டிங்கான கேம்லாம் விளாண்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா போகல கைஸ், இது நான் உழுந்துன்னே இருக்கேன் அப்பத்துலேருந்து. அப்படி தான் ஏன்னே தெரில, இந்த பிரச்சனை அப்பத்துலேருந்தே இருக்குது. பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த கேம். ப்ளீஸ் விளையாடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே இருக்கிற பிரெயின் ராட் ஒன்று எடுத்துட்டோன்னா அதை இங்கே எடுத்துகிட்டு போய் டெபாசிட் ஏரியான்னு இருக்குல்ல, அது வந்து டெபாசிட் ஏரியான்னு அங்கே ஒன்று இருக்கும் எல்லோ கலரில். இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் காமிக்கிறேன். எல்லோ கலர் டெபாசிட் இருக்கும், அங்கே வந்து டெபாசிட் பண்ணலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அது அப்போ தான் உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும். டெபாசிட் பண்ணுற ஏரியாவில் நீங்கள் போய் அந்த பிரெயின் ராட் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டெபாசிட் ஏரியாவில் டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த பிரெயின் ராட் எடுத்ததுக்கான காசு இப்போ செகண்ட் ஏறிட்டுருக்கோம். அது மற்றபடி அப்படி ஏறாது. அது நடந்து கூட நீங்கள் நடந்து வரதான் எனக்கு பிடிக்கும், நடந்து தான் ஓட்டிருப்பேன். உங்கள் வண்டியில் ஓட்டினா ஓட்டுங்க, உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஜாலியாக இருக்கும் இந்த கேம். நான்லாம் எல்லா வாட்டி தான் எங்களுக்கு விளையாடுவோம். பிடிச்சிருந்தா விளையாடுங்க, செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், போரே அடிக்காது. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக ஹார்டாக இருக்கும், லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அவள் தான் லாஸ்ட் எண்டு. யாருமே இது வரைக்கும் போனதே கிடையாது. அந்தளவு டஃபஸ்ட்டு கேமு. போனீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து 1000 ரோப்ளக்ஸ் தரேன். எண்டிங் போயிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரோப்ளக்ஸ் தரேன் அப்படின்னு சும்மா சொன்னேன். 1000 ரோப்ளக்ஸ் நான் தர முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அது தர முடியாது. நீங்களே போய் பாருங்கள், எண்டுக்கே போக முடியாது. எண்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் சாம்பியன், ரோப்ளக்ஸ் சாம்பியனாக சொல்லுங்கள். அந்தளவுக்கு ஹார்டஸ்ட் கேம். நீங்கள் ப்ளே பண்ணி எண்டு போயிட்டிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் செம்ம ஃப்ரெண்ட்ஸ், செம்ம. நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே 2 எடுக்க முடியாது, ஒரு டர்னுக்கு ஒரு டர்ன் எடுக்க முடியும். கேரி வந்து அதிகப்படுத்த முடியாது. சரி, அவ்வளோதான். டெபாசிட் ஏரியா வந்து லாஸ்ட்டில் எல்லோ கலரில் பக்கத்தில் ஒரு டெபாசிட் ஏரியான்ட்டு அதுங்க தான். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருக்காது கைஸ். இந்த கேம் எனக்கு எப்போதுமே ஆல் டைம் ஃபேவரெட்டு கைஸ். இந்த கேமை நான் எப்போதும் விளாடுவேன்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் தான் விளாடணும், விளாண்டா ஒரு சப்போர்ட் கிடைக்கும்ல இந்த கேமுக்கும்.
நல்லாயிருக்கும் இந்த கேம், எடுத்து விளாடுங்க. ஆஃப்லைனில் கூட ஜாலியாக விளாட்லாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு லோடு மட்டும் தான் இருக்க முடியுமா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வச்சுட்டு அப்புறம் ஜாலியாக இருக்கும். டம் டம்னு குதிச்சு போயிட்டுருக்கணும். அது ஒரு வாட்டி குதிச்சு டம் டம்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குதிச்சுட்டே நீங்கள் அப்படி போனீங்கன்னா கையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? நான் கவனிச்சேன். அது ஒன்றும் கைஸ், அது சும்மா அதை வச்சுருக்காங்க, ஃபன்னுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஃபன்னுக்காக தான் கைஸ். இந்த கேமு நல்லா ஜாலியாக இருக்கும். நீங்கள் பை பண்ணி கூட யாராவது இந்த கேம் மட்டும் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் எண்டுக்கு போயிட்டாங்கண்ணா, நான் வாங்கன்னு பார்த்தேன், ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தேன் ஐஎன்ஆரில், இதான் எவ்வளோ போட்டிருக்குது பார்த்தா 6,50,000 போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நானும் எழுதிட்டேன் என்னோட இவ்வளோதுன்ட்டு. அது தான் லாஸ்ட் லெவல் போயிடலாம். லாஸ்ட் லெவல் யார் போகிறாங்களோ அதான் சேலஞ்சு. நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தர சேலஞ்சு இந்த கேம். ரோப்ளாக்ஸ் தருங்க எல்லாருக்குமே சேலஞ்சு இது. இது மட்டும் போயிட்டாங்கன்னா அவங்க லெஜெண்டு. அவங்க போகவே முடியாது, யாராலையும் இந்த எண்டுக்கு கடைசி வரைக்கும் போக முடியாது. அது அவங்க இம்பாசிபிள்னு கிடையாது, போனால் ஆனால் ரொம்ப கஷ்டம். போயிட்டீங்கன்னா நீங்கள் லெஜண்ட் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக நீங்கள் விளாட்லாம். இந்த கேமில் டைம் பாஸே இருக்காது. டைம் பாஸ் அப்படிப்பட்ட கேமுங்க. இன்னொரு கேம் வேறு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க, கேம் க்ரியேட் பண்ணுவாங்க. நல்ல பெரிய கேமாக நல்லாயிருக்கும், நல்லா விளாடுங்க, ஜாலியாக இருக்கும் இது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த கேமோட எண்டுக்கு மட்டும் யாராவது போனீங்கன்னா அவங்க லெஜண்ட் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது எண்டுக்கு போகிறீங்க, இந்த வீடியோ பார்த்த பிறகு போகிறீங்க எண்டுக்கு, என்னால் சுத்தமாக போகணும்னு நான் சேலஞ்ச் இது பண்ணிடுறேன். அதாவது நான் ஒத்துக்கிறேன், என்னால் போக முடியல, ஆனால் நீங்கள் போக முடிஞ்சால் போங்க. இது நான் உங்களுக்கு தர சேலஞ்சு. கண்டிப்பாக எங்களால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரோப்ளாக்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கவங்களோட தான் அந்த கேம்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடிக்க முடியும். ஒரு நாளில் முடிக்கிற கேம் இது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் முழுக்க நைட்டு 24 hours விளாண்டா தான் அந்த கேம்லாம் முடிக்க முடியும். அதே முடியுமான்னு தெரில. நீங்கள் வந்து வேறு எதுவும் இல்லை, சும்மா தான் பேசின்னு இருக்கேன். கொஞ்சம் பார்த்து விளாடுங்க, விளாட தெரிஞ்சவங்க நல்லா விளாட்லாம் இந்த கேமை சொல்லிட்டேன். சரி, லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோதான் இந்த கேம் முடிகிறது.